சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 44வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக என்னுள் புகுந்தவாறு என்கொலோ ஐயா தியாக வினோதா. இன்றைய பாடல் பாருங்க, கள்ளமலம் பொய்யாக என்ற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் குருமுதல்வர். அது என்ன கள்ளமலம் அப்படின்னா, இப்போ கள்ளத்தனம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு சொல் வழக்காறு தான். இதில் என்ன குறிப்புன்னா, இருள் தன்னை காட்டாது, தன்னை காட்டும், ஆனால் தான் மறைத்திருக்கின்ற பொருளை காட்டாது. ஆனால் அங்கே இருட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆணவ மலம் என்ன பண்ணுது? தன்னையும் காட்டாமல் தான் மறைத்திருக்கின்ற பொருளையும் காட்டாமல் நிற்கின்றது. அதனால தான் அதற்கு கள்ளமலம் என்ற ஒரு பெயர். அது மட்டும் அல்லாமல் ஆணவத்திற்கு 2 செயல்கள் சொல்லும் வழக்கம் உள்ளது நம்ம சைவ சித்தாந்தத்தில். ஒன்று, இந்த உயிர் கேவல நிலையில் இருக்கும்போது இந்த ஆணவ மலம் என்ன செய்கின்றதுன்னா முற்றிலுமாக மறைத்து நிற்கின்றது. அதாவது அந்த ஆணவம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த உயிரை முற்றிலுமாக மறைத்து நிற்கின்றது. சரி, அப்போ சகல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆணவ மலம் என்ன செய்யுது அப்படின்னா நம்மை கீழ்ப்படுத்தி நிற்கிது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆவாகர சக்தி அதோன்யாமியகா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுது அப்படின்னா நம்மை கீழ்ப்படுத்துகின்றது. மேலான பொருளாக இருக்கின்ற சிவபெருமானிடம் நம்மை அடைய விடாமல் இந்த மயக்கத்திலேயே நம்மை வைத்து இருக்கின்றதுனால இதற்கு கள்ள மலம் என்ற ஒரு பெயர். இப்போ இந்த கள்ள மலம் எப்படி அழியும், எப்படி நலியும்? ஏன்னா அழியாது, ஆணவம் என்பது அழியாது, அது நலிந்து தான் போகும். அதை எப்படி நலிய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு அற்புதமான குறிப்பாக தான் இந்த பாடலில் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது கள்ள மலம் பொய்யாக என்னுள் புகுந்தவாறு என்கொலோ. இதுக்கு நம்ம தாய்மான சுவாமிகளுடைய பாடல் ஒன்று நம்மளுக்கு நினைவுக்கு வருது. சாமி கிட்ட போய் அவர் கேட்குறாரு, நீ எல்லா இடமும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? உண்மைன்னா என் மனசில் இத்தனை அழுக்க வச்சிருக்கிறனே, அப்போ அது கூட நீயும் இருக்கியா? நீ உண்மையா சொல்லு, அப்போ அந்த நேரம் நீ இல்லாமல் தானே போன அப்படின்ற மாதிரி பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி உள்ள பாடல் தான் ஒன்று நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இதில் என்ன குறிப்புன்னா, நம்ம மனசில் அழுக்கு இருக்கும்போது இப்பவும் இருந்துட்டு இருக்கு, அதில் பெருமான் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா விட்னஸ் ஆட்டிடியூடோடு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் 8ஆம் திருமுறை எடுத்து படித்தா அதனுடைய சாராம்சம் என்ன? பெருமான் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு மெய்ப்பொருள் வேணுமா பொய்ப்பொருள் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? எனக்கு பொய்ப்பொருள் போதும் சாமின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு சாமி? எட்ட நின்று நீ அனுபவி அப்படின்னு விட்டுடுறாரு. அப்போ நாம் எதை கேட்கின்றோமோ அதற்கு ஏற்று அருள் செய்வது தானே சிவபெருமானுடைய வேலை. அதை தான் இங்கே சொல்கிறாரு, கள்ள மலத்தை என்னை விட்டு போகிற மாதிரி செய்துட்டு நீ அங்கே உக்காந்துட்ட அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த பாடலை அருளி செய்த நிலைப்பாடு என்பது அனுபவ நிலை. அப்போ குருமுதல்வர் அந்த தெளிவு பெற்றவர் என்பதனால, சாமி எனக்கு இந்த பொய்ப்பொருள்லாம் வேணாம், நீ போதும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பொய்ப்பொருள் வேண்டும் என்று ஒரு உயிர் கேட்கும்போது பெருமான் எட்ட நின்று அனுபவின்னு சொல்றவர், நீதான் வேணும் பெருமானேன்னு சொல்லும்போது நம்மை அப்படியே வாரி அணைத்து கொள்ளுகின்றார். அதனால தான் என்னுள் புகுந்தவாறு என்கொலோ, எப்படிப்பா நீ எனக்குள்ள போன, நான் அறியாமலே எனக்குள்ள வந்துட்டியே அப்படின்ற ஒரு வியப்பா ஒரு அழகான ஒரு சொல்லாக இங்கே நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார், திருத்தி திருத்தி என் சிந்தை புகுந்தாய் கைலாயா அப்படின்னு சொல்லுவார். என்ன குறிப்புன்னா, இப்போ நாம் ஒரு நிலம் வாங்குகிறோம், உலகியல்லையே பார்ப்போமே, ஒரு நிலம் வாங்குகின்றோம். நிலம் வாங்கும்போது என்ன பண்ணுவோம்னா அது நமக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நாம் அதில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை திருத்துவோம். இல்லை அதில் நாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நிலத்தை திருத்துவோம். இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நிலத்தை திருத்துவோம்.
அப்ப நாம சொந்தக்காரங்களாக இருக்கிற நாம ஒரு நிலத்தை நமக்கு ஏத்த மாதிரி பண்படுத்தி கொள்ளுகின்றோம் இல்லையா? அதே மாதிரி பெருமானே, இந்த மனம் என்ற நிலம் நீ இருக்கக்கூடியது, இது உனக்கே சொந்தமான நிலம். அப்ப உனக்கு எப்படி வேண்டுமோ இந்த நிலத்தை நீ திருத்திக்கொள், நீ திருத்தி அதில் அமர்ந்து கொள் என்று நம்பி ஆரூரர் எவ்வளவு அழகா பெருமான்கிட்டே விட்டுட்டாரு பாருங்களேன். அப்படியே நீ பார்த்து எனக்கு செய், ஏன்னா எனக்கு தெரியாது உனக்கு எப்படிப்பட்ட இடம் வேணும்னு எனக்கு தெரியாது. அதனால நீ இந்த மனத்தை திருத்தி நீயே அமர்ந்து கொள், இது உன்னுடைய பாடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கிட்டேயே அந்த தைச்சி பண்ற மாதிரி அப்படியே அவர்கிட்டயே அனுப்பி விட்டுடுறது அந்த எனர்ஜியை. அந்த மாதிரி சாமி கிட்ட போயிட்டு நீயே திருத்தி உட்காந்துக்கோ சாமின்னு சொன்னா எத்தனை அழகாக அவனுக்கு வேண்டுவது போல இங்கே திருத்தி அமருவான் என்பதை மட்டும் நாம் யோசிக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை சொல்லலைன்றதை விடுங்க, நினைக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் இங்க சொல்றாரு, இந்த கள்ளமலம்னு இந்த கள்ளிச்செடியெல்லாம் என் மனசுல இருக்கு, அதை எல்லாத்தையும் வேறு அறுக்கிற மாதிரி வேறு அறுத்துட்டு அந்த இடத்துல நீ புகுந்து கொண்டியே அப்படின்னு சொல்லி பெருமானை பார்த்து வியந்து கேட்டுட்டு சொல்றாரு, நீ அப்படி வந்ததுனால என்னுள் நடந்த மாற்றங்கள் என்ன தெரியுமா சாமி? உள்ளம் கரைகின்றது, உடல் கரைகின்றது, ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. எனக்குள் நடந்த மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை பத்தி நான் கவலையே படல, என் உள்ளம் உன் பெயரை சொன்ன மாத்திரத்தில் கரைந்து நிற்கின்றது. இந்த உடல் அப்படியே நெகிழ்ந்து நிற்கின்றது. பெருமானே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நெகிழ்ந்து மயிர்கூச்செறிந்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பெருமானோடைய அந்த அன்புல மயங்கி நிற்கின்றது. ஆனால் நாம் அப்படி இருக்கின்றோமா என்று நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்படி நாம இல்லை அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானே இந்த மனம் இனி உன்னுடைய நிலம், உனக்கு பட்டம் போட்டு கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு ஏத்த நீ தங்குவதற்கு ஏற்ப இந்த நிலத்தை திருத்தி அமைத்து அருள் செய் என்று சொன்னா அவன் ஆனந்த வெள்ளத்தை நமக்கு கொடுப்பான் என்பது திண்ணம். அதனால தான் பாருங்க, ஐயா தியாக வினோதா. ஏன்னா இந்த பாடல் தியாகராஜ பெருமானும் குருநாதரும் ஒன்று என்ற ஒரு குறிப்பினை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல். ஏன்னா கமலை ஞானப்பிரகாசர் திருவாரூரை சேர்ந்தவர், நம்ம குருமுதல்வருடைய குருநாதர். அப்ப குருநாதரும் தியாகேசரும் ஒருவரே என்ற குறிப்பில் தான் நமக்கு ஐயா தியாக வினோதா என்று தியாகராஜர் தான் எனது குருநாதர், குருநாதர் தான் தியாகராஜர் என்று சொல்லி அங்கே குருநாதரை சிறப்பித்து, அதே நேரத்துல ஒரு குருநாதர் வந்ததனால எனக்குள்ள நடந்த அந்த சிவானுபூதியை அழகாக ஒரு பாடல் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்லி அருள் செய்கின்றார் குருமுதல்வர். இன்றைய பாடல் பெருமானை இல்லம் என்ற வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். இப்ப நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னா, வீட்டுக்கு யாரு வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள உபசாரம் செய்யணும். ஏன் அப்படின்னா, நாம வெளியில செய்யதான் அது உள்ள செய்ய முடியும். வெளியில எதுவுமே செய்யாம உள்ள நம்மளால செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலே நான் மூஞ்சியை காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், அவங்கள வரவேற்கிறது இல்லை, ஒரு காப்பி தண்ணி கூட நான் வச்சு கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அப்போ என் மனசுல பெருமான் வந்தாருன்னா அவரை எப்படி உபசரிப்பது என்பது எனக்கு தெரியாது. இப்போ நம்மளுடைய பாட்டி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நினைவு வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, இவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு அவங்க மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்களா இருந்தாலும் சரியா சொல்லுவாங்க. அந்த காலத்து பெண்மணிகள்லாம் அப்படிதான் செய்துட்டு இருந்தாங்க. எங்க பாட்டிலாம் கூட அதை செய்துட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த காலத்துல வீட்டுக்கே நம்ம யாரையும் கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா கலாச்சாரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ மாறி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, விருந்தாளிகளை வீட்டுக்கு கூப்பிடுறதே கிடையாது. ஐயோ அவங்க வந்தாங்கன்னா சமைக்கணுமே, ஐயோ அவங்க வந்தாங்கன்னா காஃபி போட்டு கொடுக்கணுமே, நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்குமே, பாத்திரம் கழுவணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, இப்படி நாம சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு பெருமான் வந்தாருன்னா அவரை எப்படி வரவேற்பது என்பதே நமக்கு தெரியாமல் போயிடுமே. எல்லாமே நமக்கு பெருமானோடு ஏற்படுகின்ற அனுபவத்தை உலகியல்ல வச்சு நமக்கு சாமி கொடுத்த காரணம் என்னன்னா, நாளைக்கு இந்த இன்பத்தை விட அதிகமான இன்பம், இந்த செயற்பாடை விட அதிகமான செயற்பாடு நமக்கு பெருமானிடம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு. அதற்காக இன்றில் இருந்தே நாம் பழக வேண்டும். என்ன பழக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா, மனத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனத்தை சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே தான் பெருமான் உள்ள உட்காருவான். சுத்தமா வச்சிருக்கிறதுனா என்ன, எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது மட்டும் கிடையாது.
அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது. நம்மளால் என்ன அளவுக்கு நம்மளால உதவ முடியுமோ அதை செய்தால் அந்த இடத்துல மனம் சுத்தமாகின்றது. சுத்தமாகும் போது பெருமான் அங்கே வந்து அமருவது என்பது திண்ணம். இந்த குறிப்பை தான் நமக்கு அனுபவ பாடலாக அற்புதமாக இந்த 44வது பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் குருமுதல்வர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.